ஓம் சாந்தி. நான் இந்த தேகம் என்ற ஆடையும் இரு புருவங்களுக்கு மத்தியில் சைத்தன்யமாக வீற்றிருக்கின்ற ஆத்மா. நான் என்னை சக்திசாலியாக ஆக்குவதற்காக இன்று பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சுமானங்களையும் சிந்தனை செய்து பார்க்கின்றேன். நான் அனைவருக்கும் ஆர்வத்தோடும் அன்போடும் சேவை செய்து அனைவரும் நேசிக்கும்படியாக இருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையிடமிருந்து கிடைத்துள்ள கஸ்தூரியை மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற ஆத்மா. நான் அனைவருக்கும் சிவத்தந்தையை நினைவுபடுத்துகின்ற ஆத்மா. நான் நினைவு யாத்திரை மூலம் மிக மிக பாதுகாப்பாக இருக்கின்ற ஆத்மா. நான் எவ்வளவு நினைவில் இருக்க முடியும் அவ்வளவு நினைவிலிருந்து குஷி மற்றும் நடத்தையை சீராக்கி விடுகின்ற ஆத்மா. நான் தந்தை மூலமாக புத்திசாலியாக ஆகிவிடுகின்ற ஆத்மா. நான் தந்தை மூலமாக பவித்திரமாகவும் படிக்கவும் செல்கின்ற ஆத்மா. நான் நோக்கம் மற்றும் குறிக்கோளை முன்னாலேயே வைத்திருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையை நினைவு செய்து குஷியை மெய்சிலிர்த்து விடுகின்ற ஆத்மா. நான் தேவதையாக ஆகின்ற ஆத்மா. நான் தேவதையாக ஆவதற்காக சப்தத்திலிருந்து விடுபட்டு அமைதியில் இருப்பதற்கான அபியாசம் செய்கின்ற ஆத்மா. நான் சாந்தியிலிருந்து சாந்தியை பரவ செய்கின்ற ஆத்மா. நான் ஒவ்வொரு விஷயத்திலும் தெய்வீக குணங்களை தாரணை செய்கின்ற ஆத்மா. நான் சாந்தியை ஸ்தாபனை செய்பவன் என அறிந்திருக்கின்ற ஆத்மா. நான் இப்போது வீட்டிற்கு செல்கின்ற ஆத்மா. நான் உண்மையிலும் உண்மையான இறை தூதுவனாக இருக்கின்ற ஆத்மா. நான் அனைவர் மீதும் கருணை கொண்டிருக்கின்ற ஆத்மா. எல்லையற்ற தந்தையை நினைவு செய்வீர்களானால் எல்லையற்ற சுகம் கிடைக்கும் என்ற செய்தியை நான் அனைவருக்கும் கொடுக்கின்ற ஆத்மா. நான் ஒவ்வொருவரையும் சேவைக்கு தகுதியுள்ளவராக ஆக்குகின்ற ஆத்மா. நான் எனது நடத்தையை சீர்திருத்திக் கொள்கின்ற ஆத்மா. நான் முழு உலகத்திற்கும் ஒளி கொடுக்கின்ற ஆத்மா. நான் இந்த பூமியில் சைத்தன்ய நட்சத்திரமாக இருக்கின்ற ஆத்மா. நான் முழு உலகத்தையும் ஒளி பெறச் செய்கின்ற ஆத்மா. நான்
யோக பலத்தினால் ஜொலிக்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது அவினாஷி ஞான ரத்தினங்களின் லாட்டரியை பெற்றிருக்கின்ற ஆத்மா. நான் ஞானம் நிறைந்தவனாக ஆகின்ற ஆத்மா. நான் பாப்தாதாவிடமிருந்து சாந்தி பவ, சிரஞ்சீவி பவ என்ற வரதானத்தை பெறுகின்ற ஆத்மா. நான் தந்தையை நினைவு செய்வதன் மூலமாக சிரஞ்சீவியாக ஆகிக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் இறப்பதற்காகவே புருஷார்த்தம் செய்து கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையை நினைவு செய்தே இந்த சரீரத்தை விட்டு சிவ தந்தையிடம் சென்று பிறகு சொர்க்கவாசியாக ஆகிவிடுகின்ற ஆத்மா. நான் இப்போது மிக அன்பான தந்தையின் குழந்தையாக ஆகியிருக்கின்ற ஆத்மா. நான் தந்தைக்கு சமமாக மிக இனிமையானவனாக மிக அன்பானவனாக ஆகின்ற ஆத்மா. நான் இப்போது கர்மங்களின் கணக்கை சரி செய்து விடுகின்ற ஆத்மா. நான் ஸ்ரீமத் படி முழு உலக மனிதர்களுக்கும் சுகம் கொடுக்கின்ற ஆத்மா. நான் இப்போது ஞான ரத்தினங்களால் என்னுடைய பையை நிரப்பிக் கொள்கின்ற ஆத்மா. நான் புருஷார்த்தம் செய்து அந்தர்முகியாக ஆகின்ற ஆத்மா. நான் ஒரு தந்தையிடம் மட்டுமே மோகம் வைக்கின்ற ஆத்மா. நான் இப்போது தந்தையின் உதவியாளனாக ஆகின்ற ஆத்மா. நான் என்னுடைய புத்தியில் அப்பா மற்றும் ஆஸ்தியை வைத்திருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையை நினைவு செய்து ராஜ பதவியை பெறுகின்ற ஆத்மா. தந்தையை நினைவு செய்வீர்களானால் சொர்க்கத்தின் ராஜ்யம் கிடைக்கும் என்ற செய்தியை நான் அனைவருக்கும் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையின் நினைவில் என்னுடைய நேரத்தை பயனுள்ளதாக ஆக்குகின்ற ஆத்மா. நான் புருஷார்த்தம் செய்து ஆத்ம அபிமானியாக ஆகின்ற ஆத்மா. நான் தேவதைகளை விட உயர்ந்த பிராமணனாக இருக்கின்ற ஆத்மா. நான் உள்ளுக்கு குஷியில் குதூகலமாக இருக்கின்ற ஆத்மா. நான் மனதின் மகாதானத்தின் மூலம் ஒவ்வொரு சங்கல்பத்தின் வெற்றியையும் பெறக்கூடிய மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மா. நான் என்னுடைய சங்கல்பங்களை ஒரு நொடியில் எங்கு விரும்புகின்றேனோ அங்கே ஒரு நொடியில் நிறுத்துகின்ற ஆத்மா. நான் என்னுடைய சங்கல்பங்களை வென்று சஞ்சலமான சங்கல்பம் உள்ளவர்களையும் கூட சிறிது நேரத்திற்கு அசையாதவராக அமைதியானவராக மாற்றிவிடுகின்ற ஆத்மா. நான் நிரந்தரமாக ஒரு தந்தையின் நினைவிலிருந்து
தீய சகவாசத்தின் பாதிப்பிலிருந்து தப்பித்துக் கொள்கின்ற ஆத்மா. நான் அபபவித்திரத்தாவின் விதையை கூட அழித்துவிட்டு சம்பூர்ண தூய்மையானவனாக ஆகின்ற ஆத்மா. நான் கம்பைன்ட் வடிவத்தின் நினைவின் மூலம் என்னுடைய அசுர சம்ஸ்காரங்களை நொடியில் வதம் செய்கின்ற ஆத்மா. இவ்வாறாக இன்று பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சோமானங்களையும் நான் ஒவ்வொரு காரியத்திற்கேற்ப பயன்படுத்தி வெற்றி மூர்த்தியாக ஆகின்றேன். மேலும் தாயும் தந்தையுமாகி பாப்தாதாவிற்கு என்னுடைய கோடான கோடி நன்றிகளை மனதார சமர்ப்பி